ஹலோ மச்சான், இது எந்த ஊர் தெரியுமா? நம்ம அண்ணன்ட்ட கேப்பமா. பெரிய எல்லாராம். எந்த ஏரியாவா? பெரிய எல்லாரு. பெரிய எல்லாருல ஒரு ஏரியா இல்லையா? உதயபுரம். அது வேணுமா முக்கியமா? பின்னால என்னவா? இது சந்திரசேகரன் மனோன்மணி அவர்கள் ஞாபகார்த்தமாக சிரமம் நடக்குதாமா? இது எப்ப இருந்து நடக்குதாம்? இது இப்ப 2015ஆம் ஆண்டு இருந்து நடந்து கொண்டிருக்குதாம். அப்ப எப்ப எத்தனையாம் ஆண்டாம்? இப்ப 10 வருஷம் நடக்குது. 2025 10 வருஷம். 10 வருஷம் தொடங்குது. அப்ப இதுக்கு முதல் 2015ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னு. அவங்களோட என்ன பேரா? சந்திரசேகரன் மனோன்மணி. நினைவா இந்த மாதிரி சிரமம் நடக்குதா? ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி சிரமம் நடக்குதாம். அது சரி, நல்ல ஏரியாவா? அவருக்கு உள்ளுக்கு போய் உறங்கும் இல்ல. இது என்னவாம்? இதுதான் இன்றைக்கு பின்னரும் அந்த சிரமகரம் பெறுகிறார்களுக்கு இந்த கொடுப்பனவு கொடுக்கறதுக்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற ஒரு என்ன கொடுப்பனவு கொடுக்கலாம்? இது அவங்களுக்கு வருஷம் கொடுக்கிற அந்த பொதிகள் அரிசிகள் அதுகளுக்கு கொடுப்பாங்க. இந்த சந்திரசேகரன் மனோன்மணி அவர்களை ஞாபகமா அவருடைய மகன் கோபிநாத் அவர்கள் கொடுக்கிறாரா? அது சரி, சம்பளம் கிடைக்குமா? எத்தனை மணி இந்த வேலை செய்யறாங்களாம்? இன்றைக்கு 6 மணிக்கு 6:30 இருந்து ஸ்டார்ட் பண்றாங்களாம். அது சரி, எத்தனை மணிக்கு முடியுதாம்? இது பின்னர் 4:30 முடியுமா? அதுக்கு பிறகு இந்த மாதிரி மேடையில் அதுக்கு பிறகுதான் அவங்களை கௌரவிக்கிற நிகழ்வு நடைபெறுமா? அது சரி, இதான உறவுகள் உறங்கும் இல்ல மேரியா? இதுதான் உறவோடு உறங்கும் இல்ல மேரியாவாம். அது சரி, வாங்க வாப்ப உள்ளுக்கு போயிட்டு மச்சான். என்னன்னு சொன்னா, இது 2015 இதுல இருந்து ஆரம்பிச்ச சிரமம். ஆனா அதுக்கு முதல் இது எப்படி இருந்ததாம்? இந்த காடா கிடந்ததா இப்ப பரவாயில்லையா? அழகா இருக்கிறதா? புனித பூமியா? இப்படி ஒரு வருஷமா செஞ்சு வரணுமா? கைவிடக்கூடாதாம். சரியா? அவங்க அம்மாட ஞாபகார்த்தமாக அவர் தொடர்ந்து செஞ்சு கொண்டு வருவாராம். பாத்தீங்களா மச்சா? ஏரியா பாருங்க, எல்லாரும் சிரமத்துக்கு வேலைக்கு வந்திருக்காங்க மச்சான். கிட்டத்தட்ட 6:30 மணிக்குள்ள வந்துட்டாங்கன்னு வேலையாக்கள். இவங்க 10 வருஷம் கூடி இந்த பொடியன்கள் இந்த எல்லாம் வேலையாகலாம். அது சரி, வாங்கலாம். என்ன மாதிரிப்பா இது? என்னப்பா அது? எத்தனை ஏக்கர் இருக்குமா? அந்த 15 ஏக்கர் 16 ஏக்கர் வரைக்கும் பெரிய கண்டமா. பெரிய கண்டமா? நல்லா வச்சிருக்கேன். அதுக்கு முதல்லாம் இந்த மாதிரி நான் ஆரம்பத்துல சின்ன வரக்குள்ள இந்த இல்லம் ஒரு காடா இருந்து அப்ப அப்படி அம்பளிச்ச மாதிரி. பாருங்க எப்படி இருக்கிறது. 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதாம். அதிலிருந்து இன்றைய வரையும் பெரிய ஒரு புனித பூமியாகத்தான் காட்சி அளிக்கலாம். அப்ப இங்க ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து தானே வேலை? எல்லாரும் ஆணும் பெண்ணும் ஒன்றாக கலந்து நின்று வேலை செய்வாங்களாம். அது சரி. வணக்கம் அம்மா. அப்படி சோமா இருக்கீங்களா? நல்ல சோமா. எப்படி போகுது வேலைகள்? நல்லா போகுதா? பரவாயில்ல. வேலை செஞ்சு சாப்பிடுங்களா? அந்த சின்ன ஒரு இதா எடுக்கும், பிரச்சனை இல்லை தானே? வாங்கலாம். ஆறுங்க மச்சான். அதை சுத்தி வளைச்சு காட்டுறேன்னு சொன்னா அப்ப கிட்டத்துல எத்தனை பேர் வேலை செய்யறாங்களா? இதுல ஒரு 25 பேரு கிட்ட வேலை செய்யறாங்களாம். 25 பேரு? 25 பேரு கிட்ட வேலை செய்யறாங்க. அப்ப அவ்வளவு இருக்கும். நல்லா கவனிப்போம். எல்லாருக்கும் செய்யணும் மச்சான். பாருங்க, எல்லா ஊர்லயும் இந்த உறவுகள் உறங்கும் இடங்களா அப்படியா துப்புரவு பண்ணி சிரமம். அங்க எந்த ஊர்ல நான் ஆனா பெரிய எல்லாத்துல பாத்திருக்கேன். நல்லா இருக்கு மச்சான். அந்த வார வழியில 2 பக்கம் பூக்கண்டு வழியா வச்சிருக்காங்களா? இப்ப நான் நறுக்கி விட்டதாம். இப்ப நாங்க இந்த மலைக்கு முதல் நறுக்கி விட்டதாம். அது சரி. அப்ப நீ பூக்குற காலம் என்ன நாள் எடுக்குமா? மடுத்தா நல்லா பூத்தா அழகா இருக்குமா? தோட்டம் மாதிரி பூந்தோட்டம் மாதிரி இருக்குமா? அப்படி சுகமா இருக்கீல? நல்ல சுகமா. என்ன சாப்பிட்டீல? சாப்பிட்டீல? பரவாயில்ல. பார்த்து வேலைங்கம்மா. சரியா? நம்மளும் உறங்குற இடம் தானே. அதுக்கு அப்படி மரியாதை கொடுத்தா நல்லதானா? இந்த மாதிரி அண்ணா அந்த அக்கா வேலைகிறாங்களாமே. என்ன எப்படி? வணக்கம். சும்மா இருக்கல? நல்லது. எத்தனை மணிக்குள்ள வந்த வேலைக்கு? 6:30 வந்து. சரி, இப்ப சாப்பிட்டுதா? சாப்பிட்டாச்சுண்ணா. நல்லா கவனிக்கல் போலண்ணே. கூழ் எல்லாம் குடுப்பீல? என்ன மாக்கள் எடுத்து போட்டிக்கலாம் இல்ல? தொடர்ந்து எடுத்து போட்டுதான் இருக்கோம். அப்ப அதுக்கு என்ன மாதிரி இடையில வேலை இருந்தா? தொடர்ந்து இப்ப 10 நாள் கூடி வேலை செஞ்சவங்க. 10 நாள். அதுக்கு இந்த மாதிரி இடையில மாசம் இந்த மாதிரி வேலை இல்லையா? அப்படின்னு செய்யறத நீங்களும் செய்யறீங்களா? இவங்கதான் அதுக்கு தலைவி. பொம்பளைக்கு தலைவி இவங்கதானா? கை கொடுக்க அப்படி இருக்கணும். நல்லா இருக்கு. சுத்தப்படுத்தி வச்சிருக்கீங்க. நம்மட குரல் கொஞ்சம் போய்த்தாம். என்ன பண்ணுவோம்? என்ன செய்வோம்? விளக்கெண்ணையில பூசுங்க. விளக்கெண்ணையிலயா? நல்ல ஆழம். நெருப்பு வாரம் போய் பாப்போம். வாங்க மச்சான். என்ன மாதிரி இப்படியல் போகுது? பரவாயில்ல. நல்ல இடம். சும்மா இருக்கீங்களா? நல்ல டைம் பாஸ் ஆனே. எல்லாரும் சேர்ந்து வேலை நல்லா இருக்கு.
உறவுகளை உறங்க வேண்டியதானே, நம்மளும் உறங்குற நேரம் தானே. அது சரி, என்ன பண்ணுவோம். சரி வாரணா. அவங்க எல்லாம் தொடர்ந்து 10 வருஷம் மேலே இருக்கலாம். அப்பா அவங்களெல்லாம் மறக்க கூடாது. அவங்கள மறக்க முடியுமா? முடியாது. என்னம்மா சோமரிக்கல வேலை நோம்பலா செய்ங்க. இது ஓபரா செய்ய அப்படி இல்லையா? அமைதியா இருந்து வேலை ஏறியலாம். பின்னரமான சம்பளம் எல்லாம் கொடுக்குறோம். சரி கட்டுமா. வாங்க. எப்படி போகுது? நல்லா கவனிக்காங்களா? என்னம்மா கவனிப்புகள்? நல்லா கவனிப்பா. பரவாயில்ல. இது டெய்லி வேலை எல்லாம் வருஷமா நான் சொன்ன தண்ணி இவருதான் தொடர்ந்து தண்ணி ஊத்துறோம் இந்த போக்கண்டுக்கு. அப்போ பரவாயில்ல அண்ணா. இங்க செட்டில் ஆகி தான் அரசாங்க வேலை போலண்ணே. ஆமா. அப்பா சம்பளம் எவ்வளோ? சம்பளம் நாங்களுக்கு சொல்லுங்களாம். சம்பளம் எவ்வளோ ஆண்டு அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னும் கூட்டுவாங்களாம். அவை கூடுதா சம்பளம் கூட சொல்லுங்க. உங்களுக்கு 25,000 கொடுக்காங்க தண்ணி ஊத்துறதுக்கு. 25,000 மணித்தாலும் தண்ணி அடிக்கிற அது எப்படி அவர் அடிப்பார். நல்லா தண்ணி அடிக்கிறது நல்ல அழகான ஆளாம். எந்த தண்ணியாம்? சரி மச்சான். சரியா வேலை செய்யுங்க. வாரம் மச்சான் பாருங்க. இது எங்க மச்சான் அங்காலையெல்லாம் ஆக்கள் எப்படி ஒரு ஆள்கிட்டையும் கேட்டு வர நேரம் பிடிஞ்சு போயிருமா? இதோட இதோட வடியா முடிஞ்சிட்டு போவோமா? அந்த இடமா என்னமா அந்த பள்ளமா இருக்காது கொஞ்சம் அதற்குதான் இருக்கிற சாமான் போட்டு இருக்கிற இடம் இதுதான். போட்டு அதை மூடுறதுக்கு இருக்கமா? சரி அவங்கட நினைவு இடமா? இது சந்திரசேகரம் மனோன்மணி அவங்கட இதுக்கு வந்திருக்கேன் மச்சான். ஏன்னு சொன்னா அவங்க அந்த ஒரு வருஷமா இந்த மாதிரி சிரமத்தை செஞ்சு கொள்றாங்க. 2015 இருந்து தொடங்கிருக்காங்க. இப்ப இதுவரையில 2025 ஆகுதுன்னா 10வது முறையா அவங்க வந்து இவங்கட நினைவா இந்த மாதிரி ஒரு வருஷமா செய்து வராங்க மச்சான். நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இப்படித்தான் இருக்கணும் உறவுகள் உறங்குமிடமே. நல்ல வெளிச்சமா இருக்கு. பார்த்தாக்கா என்ன நிறைய இடத்த பார்த்துருக்கேன். காடு மாய் தங்கடக்குற உறவுகள் உறங்க மேடம். நம்மளும் உறங்கத்தான் போறோம். எப்பன்னு தெரியாம எப்பன்னு தெரியா நாம உறங்க போறது அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இது நல்ல வடிவம் அழகாக வச்சிருக்காங்க. இந்த இதுக்கு இந்த இது கோயிலால ஆக்களையும் போட்டிருக்காங்க மடு வெட்டுறதுக்கு சொல்லி. அது வந்து அவங்க ஃப்ரீயா தான். அவங்க வந்து ஒரு குடும்பம் இருக்குது. அந்த அவங்க வந்து என்ன வாங்கிட்டீங்கன்னா ஒரு காசிக்கோ ஒரு 5 மட்டும் இல்லையா? அவங்க கோயிலால வெயிலால சர்வார்த்த சித்தி விநாயகர் ஆலயத்தால போட்டிருக்காங்களாம். அவங்க ஒரு குடும்பம் இருக்குது. அதுக்கு தலைவர் வந்து கந்தசாமி என்றவராம். அப்படியா? கந்தசாமி என்றவர் அங்கால பார்த்து சொல்லுங்களா? அந்த கந்தசாமி என்ற ஐயாதான் இந்த மடுவற்றத்துக்கு எல்லாம் ஒரு இஞ்சி இறங்கி தண்ணி அவர் அதெல்லாம் கடற்கடிச்சு நூலடிச்சு தான் செய்வார். அவர் ஒரு பச்சை தண்ணியும் 18 பண்ணி கொடுக்கறோம். அவங்க ஒரு 4 பேர் இருக்காங்க. தான் பண்ணி கொடுக்குறோம். பரவாயில்ல. அப்படி இருக்கணும் மச்சான். அந்த மாதிரி வேலையில பாருங்க. குறியா பட்டி கொடுக்குறாங்களாம். என்ன குறியா தான் பட்டி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இப்ப 3 வருஷம் தொடங்க வேற அவங்க தொடர்ந்துதான் பட்டி கொடுக்காங்க. இப்ப ஒரு நாளைக்கு 3 சமம் 4 சமமும் வருவோம். அந்த மடுவெல்லாம் இருந்து அவர் முழுமையாக இருந்து வெட்டி கொடுப்பாங்க. அவங்க குழுவில அவர் சத்தியன் மரகாத்திரி அவர் ருத்ரன் அவர் ஒரு இருந்தார். இங்க இருந்து ஒரு எல்லா காவலும் கணேசையாண்டியரு அவர் கனடாவுக்கு போயிட்டார். இப்ப அதுக்கு பிறகு ஒரு ஆக்களை சேர்த்து செஞ்சு நல்லா வெட்டி கொண்டிருக்காங்க. இந்த நாம அவங்களை மறக்க கூடாது. இப்ப இந்த பெரிய லாத்துல கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு தானே வருவப்பட்ட அவங்களுக்கு எதுவும் நடந்துச்சுன்னா என்ன மாதிரி ஹெல்ப்புகள் இருக்கா? அவர் ஒழுங்கா செய்யறாரு. இல்ல அந்த குடும்பத்துக்கு எதுவும் இந்த பொட்டியல் வாங்க வசதி இல்ல? அதெல்லாம் கோயிலால செய்வாங்க. கோயிலும் அவரும் வரியெல்லாம் போட மாட்டாங்க. அவர் வந்து கோயிலாலையும் செய்வாங்க. கோவியன்ற இந்த இது செய்கிற ஏற்பாட்டாளர் அந்த சந்திரசேகரன் மன்னோன்மணி அவரோட மகன் புயல்வர் அவரும் சில பங்களிப்பு. அது நல்லமா கட்டாயம் செய்யணுமா? இந்த ஊருக்காக இந்த பெரிய எல்லாரும் ஊருக்காக நல்ல அரும்பெரும் சேவைகள் ஆற்றிருக்கிறாரா? மறக்க முடியாதாம். கோடிக்கணக்கில் செலவழிச்சிருக்கார். ஆமா. என்னப்பா காசி பணம் காசி பணம்.
அத நினைச்சா எல்லாரும் செய்யலாமா கிடைக்கணும் கிடைக்கணுமா அவரை பார்த்து இன்னும் பல பேர் செய்யணுமா 100 வருஷத்துக்கு வாழணுமா 100 வருஷமே அப்ப கஷ்டமா பிரச்சனை இல்ல மச்சான் உங்களோட ஆறு சந்திரசேகர மனோன்மணி அவங்களோட நினைவாக இந்த மாதிரி சிரமமான ஏற்பாடு பண்ணதுக்கு 4:30 மணி அதாவது 4:30 மணி அளவுல அவங்களுக்கு வேலை செய்யற சிரமம் கிட்டத்தட்ட 25 வரை 23 வரை அவங்களுக்கு வந்து சம்பளமும் மற்றது சாப்பாடு சாமான் போதி அரிசி வேக்குகள் கொடுக்கப்படுறாங்க மச்சான் அது 4:30 மணி போல 6ஆம் வழங்குற எல்லாரும் இந்த ஊர் பெரியாக்க எல்லாரும் வருவாங்க அப்ப நானும் பாரு நீங்களும் கண்டிப்பா வரணுமா அப்ப எனக்கும் கிடைக்குமே உங்களுக்கு கிடையாதா ஏன்னா நீங்க உங்களுக்கு அப்படி பார்க்க கூடாது நேரா கொடுக்கணும் அவங்களோட சேர்ந்து நானும் ஒரு வேலையிற மாதிரி தானே கிடந்து கத்துறனா அப்ப வந்தா நீங்க கொஞ்சம் புல்ல புடுங்கி கொஞ்சம் இந்த மடுவால மூடி போட்டு போங்கடா அப்ப சரி இந்த சட்டியை தூக்கி வச்சாலும் வேலை தானே அப்பதான் கிடைக்கும் பரவாயில்ல சரி மச்சான் இப்படி ஒரு சோகமா இருக்கணும் என்ன ஒரு சந்தோஷமா இருக்கணும் மனுஷன் வாழ்க்கை தான் நம்ம அப்படித்தானா தொண்டை கம்மி தான் கத்த வச்சு போட்டு ஐயோ இது கட்டாக நான் வரணும்ன்றதுக்காக தான் மச்சான் வந்தேன் கேள்விப்பட்டு வந்த ஒரு ஆள் சொல்லி வந்தேன்னு சொன்னா அந்த மாதிரி இடங்களை விடக்கூடாது உறங்குற இடம் தானே அதுக்கு மரியாதை கொடுக்கணுமா அதனால நான் இந்த விளம்பர வீடியோ உதவி வீடியோ எல்லாத்தையும் அது ஒரு நாளைக்கு செஞ்சிடலாம் இது இன்றைக்கு 3ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025 அவங்களோட நினைவு நாள் அதுக்காக தம் அந்த விட்டமா அடுத்த வருஷமா அதால ஒண்ணும் செய்யலாம் இங்க வீடியோ எடுக்கிறாங்களும் டிக்டாக் செய்யறாங்களும் நிறைய வருவாங்க பின்னரத்துல வந்தாவரத்தை புதுனம் பார்க்கலாம் மச்சான் அந்த அளவுக்கு அழகா இருக்கு உள்ளுக்குள்ள வந்து பெரிய முழிப்பாட்டி மச்சான் சரி மச்சான் இவங்களுக்கு நீங்க உங்களோட வாக்கு மூலமா சொல்ல மாட்டேலா என்ன சொல்ல புரியலாம் மனோன்மணி சந்திரசேகரன் மனோன்மணி அவர்கள் காலமாகி 10 வருஷம் 2015 காலமாகி இன்று 2025 10 வருடங்கள் பூர்த்தியாகின்றன பின்னரத்துக்கு பிறகு சரியா பூர்த்தியாகும் அவருடைய அவங்க இந்த பெரிய எல்லாத்துக்கு இந்த கோவிநாத் அவர்களை ஈன்றெடுத்ததுக்காக அந்த தாய் தகப்பனுக்கு நாங்க மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் இந்த பெரிய எல்லாத்து மக்களா ஏன்னா அவருடைய பணி பெரிய பணி அங்க ஒரு இந்தியாவில போல 2 சொல்லுவாங்க மக்கள் ஆறாம் எம்ஜிஆராம் இங்க பெரிய எம்ஜிஆர் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் அப்படியான ஒரு ஆள் தான் இந்த கோவிநாத் அவர்கள் கிட்டத்தட்ட வேலை பற்றி மேல நீங்க இந்த ஹெல்லில வந்து இறங்குறவர் சரி தெரியாது எல்லாரும் இறங்குறவங்க இது வந்து விஜயமா இறங்குற வருவார் போவார் வந்து இந்த ஊர்ல நடைமுறையில கேட்பார் என்னென்ன பிரச்சனை என்று கேட்பார் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா உடனே நிவர்த்தி பண்ணுவாராம் மண்ணா குடுத்து வச்சவங்க அவருக்காக அது சரி அப்படி இருக்கணுமா அவரு மட்டும் நிறைய பேர் இருக்கணும் பெரிய எல்லாத்துல அவங்களும் பார்த்து செய்யணும் செய்வாங்க அவங்களுக்கு மனசு வருமா எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணுமா நம்ம ஒரு ஆளுக்கு பிடிச்சு திரிக்க கூடாது அவரை மாதிரி நல்ல உள்ளங்களும் இருப்பாங்களாம் அவங்களுக்கு அந்த முயற்சி வரலையா ஆனா அவர் முயற்சிக்கிறதுக்கு நல்லமா அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்றேன் சரியா நம்ம என்னவா கிளம்பட்ட ஏற்கனவே நல்ல மருந்து இருக்கு கொஞ்சம் அடிங்க பிரச்சனை இல்ல சரி மச்சான் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பெரிய எல்லாரும் நம்மட உறவுகள் உங்களோட இடத்துக்கு வந்திருக்க மச்சான் அடுத்த நம்ம கோட்டக்கலாரப்புக்கு வருவோம் மறந்து போய்த்தேனே இந்த சந்திரசேகரன் மனோன்மணி ஞாபகமாக நம்ம சகோதர ஊர் பெரிய எல்லாரும் அண்ணன் தம்பி கோட்டக்கல்லாறு பெரிய எல்லாரும் அவர் அங்க திருமணம் முடிச்சிருக்கிறாரா கோவிநாத் அவர்கள் அப்ப அங்க வந்து 2020ஆம் ஆண்டு இருந்து நாங்க 2020 ஆரம்பிச்சு 2020 இல்லையா அப்ப செய்ய போற 7வது வருஷமா அப்ப 2020 எப்படி அம்பரும் 2015 ஆரம்பிச்சோம் அங்க 2020 ஆரம்பிச்சு 5 வருஷத்துக்கு பிறகு அங்க ஆரம்பிச்சாங்க அப்ப அங்க 5வது வருஷம் 5வது வருஷம் அங்க செய்வோம் அவர் இப்ப எப்படி சொல்லுவார்
நாங்க எல்லாரும் வருவோம் அன்னைக்கு நீங்க அங்கேயும் வரணுமா அதே படியா கொஞ்சம் சுத்தப்படுத்துங்களா பரவாயில்லையா அங்க வந்து செய்ய கூட பெரிய பிரச்சனையா இருந்தது முள்ளுக்காடா இருந்தது அதுவும் கொஞ்சம் அளவா இருக்குது அளவா இருக்கா நானும் பார்த்தேன் நம்ம ஊர் தானே நான் அங்க திருமணம் முடிச்சுக்கிறபடியா நாம் அதையும் கொஞ்சம் பார்த்து நல்லா இருக்கான் முன்னாடி கடந்த ஆலம் பார்த்தாது காடா இருந்ததா நல்ல ஒரு இதை செஞ்சிருக்காரு இது அடுத்த 5வது வருஷம் செய்ய போயிடலாங்க எப்பன்னு தெரியாது அவர் உரிய ஒரு அறிவிக்கணுமா சரி மச்சான் கூட காஜித்தமா எத்தனை டைம் ஆகுதுன்னு தெரியா வாழ்த்துக்கள் வாரண மச்சான்